எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸை பற்றிலாம் அதிகமாக பேசினதுனால கடைசியாக என்ஆர்ஐக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி சொன்னபோது லோக்கலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்டேட்டாக மாறி இருக்குங்கிறத சொல்ல முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. 2025 பொறுத்த வரைக்கும் அது எந்த இன்சூரன்ஸாக இருக்கட்டும், குறிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அதனுடைய ப்ரீமியம் 3 to 6% அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஃப்ளேஷன் அது ஒரு ரீசனாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு பட்ஜெட்டாக இருக்கட்டும் இப்படின்னு சொல்கிற பல காரணிகள் இருக்குது. ஸோ 2025 ஒரு நல்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நாம் நிறைய சேர்த்து வைக்கிறதுக்கான அந்த ஒரு நிலைப்பாட்டுடன் இருப்போம். ஆனால் நம்ம உடம்போ நம்முடைய சர்க்கம்ஸ்டான்சஸோ இல்லை நம்முடைய விதி அப்படின்னு சொல்கிறதோ நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஒன்ஸ் நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு, நமக்குன்னா குடும்பத்தில் அவங்கள நம்பி தான் நம்ம இருக்கோம், அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமான குடும்பத்தினுடைய அந்த பேர்டன் இருக்குது பார்த்தீங்களா, பணம், அது படிப்பு செலவாக இருக்கலாம், ஒருவேளை கல்யாண செலவாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவாக இருக்கலாம். இது எல்லாமே அந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அளவில் பிரச்சனையாக மாறிடும். ஸோ ஒரு குடும்ப தலைவனாக இல்லாட்டி ஒரு குடும்பத்துக்கு அவங்க தான் உழைச்சி போட்டுட்ருக்காங்கன்னா அவங்க நிச்சயமாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துருக்கணும். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இதை எடுங்க இதை எடுக்கலை அப்படிங்கிறதுக்கான அந்த யுக்தி கிடையாது இது. அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பொதுவாக ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நிறுவனங்கள் தராங்களே, இதில் எதை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கலாம். 51க்கும் அதிகமான இன்சூரன்ஸ் நிறுவனங்களை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஒரு 2 கோடி ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் மாதம் ஒரு 685 ரூபாய் அப்படின்னு சொன்னால் 2 கோடிக்கான சம் இன்சூர்ட் அப்படிங்கிறது உங்களால் அவைலபிள் பண்ண முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தேவை என்ன அப்படிங்கிறது தான். உங்களுடைய தேவை ஒரு 10 வருஷத்தில் இவ்வளோ ரூபாய் நீங்கள் உங்களுடைய செலவுக்காக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய மகன் மகள் படிப்புக்கு, இல்லாட்டி ஒரு கல்யாண செலவு, மருத்துவ செலவு, அப்போ அந்த செலவுகளையும் ப்ளஸ் உங்களுடைய இன்கம்லேருந்து ஒரு 5லேருந்து 10 மடங்கு இதையும் சேர்க்கும்போது தான் நீங்கள் உங்களுடைய சம் இன்சூர்டாக செய்ய வேண்டிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு அமௌண்ட் கிடைக்குது. உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் நமக்கு அடுத்த 10 வருஷத்தில் தேவைப்படுதுன்னா அந்த 10 வருஷத்துக்கான உங்களுடைய லைஃபை இன்சூர் பண்ணுறதுக்கான அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் 10 வருஷம் தான் போடணும்னு கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் 99 வயசு வரை நம்மளால் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது போட முடியும். 3 வகை இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். நம்ம ஒரு 80 வயசு வரை போடுறோம். 80 வயசுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா மாதம் நம்ம கட்டின அமௌண்ட் நமக்கு திரும்ப வர 80 வயசுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நம்முடைய நாமினிக்கு, நம்முடைய ஒய்ஃபோ நம்முடைய கணவனுக்கோ அவங்களுக்கு கிடைச்சிடும், நம்முடைய மகனுக்கோ மகளுக்கோ கிடைச்சிடும். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த பியூர் டேர்ம் இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்ததாக இருப்பது ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படிங்கிறது தான். 80 வயசு வரை நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் அடைக்கிறீங்க. 81வது வயசில் உயிரோடு தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அடைச்ச ப்ரீமியம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும். ஆனால் இதில் ப்ரீமியம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ப்ரீமியம் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வித் நோ காஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுல ப்ரீமியம் இது இரண்டுக்கும் நடுவில் இருக்கும். நீங்கள் அடைச்ச ப்ரீமியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கவும் செஞ்சிடும். இந்த மாதிரி 3 டைப் இருக்குது. ஆனால் இந்த 3 டைப் அப்படின்னு சொல்லும்போதே அடுத்ததாக ஒரு கன்ஃபியூஷன் வரும். எந்த ஏஜ் வரை நம்ம போடணும் அப்படிங்கிறது தான். நான் முதலே சொன்ன மாதிரி சில நபர்களுடைய வாழ்நாள் கோல் அப்படிங்கிறது 60 வயசுலேயே முடிஞ்சிடும். சில நபர்களுடைய வாழ்நாள் கோல் அப்படிங்கிறது 80 வயசுலேயாக்கும் முடிகிறது. அதாவது நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோமோ, இப்போ 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 30 வருஷங்களில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே முடிச்சிடும். 60 வயசு வரை நம்ம சேஃபாக நம்முடைய குடும்பத்தை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னா 60 வயசு வரை போதும். இல்லை நம்ம 40 வயசில் தான் நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு 30-40 வருஷம் நீங்கள் எடுக்கணும்னா 80 வயசு வரை போடணும். எந்த ஏஜில் போடுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ப்ரீமியம் அப்படிங்கிறது குறையவும் கூடவும் செய்யும். யங் ஏஜில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் வயசான பிறகு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ப்ரீமியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய லிங்கை வச்சு ஏகப்பட்ட இன்சூரன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஆன்லைனில் எடுத்தீங்கன்னா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அடுத்ததாக 59 கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த 59 கிரிட்டிக்கல் இல்னஸையும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஆடட் பெனிஃபிஷரி, அதை ரைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரைடர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது, ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் இருக்கா, இல்லை வேற ஏதாவது ரைடர்ஸை இன்க்ளூட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸினுடைய ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக டாக்ஸ் சேவிங் தான். ATC வழியாக நமக்கு இதனால் டாக்ஸ் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ யங் ஏஜில் போடும்போது ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். எவ்வளவு லாங்காக போடுறீங்களோ மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரீமியம் அப்படிங்கிறது ஏறவும் இறங்கவும் செய்யும். ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும். இல்லை நம்ம இதை சொன்னால் அது நெகட்டிவாக இருக்குமே, நமக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிலாம் கிடையாது. நிறைய பேர் இந்த இன்சூரன்ஸை போடுவாங்க, பட் வீட்டுக்காரங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால் அதை யாரும் கிளைம் பண்ணவே வரமாட்டாங்க. அடுத்ததாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த மாதம் ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இயர்லியாகவும் நீங்கள் பே பண்ணலாம், இல்லாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இப்படிலாம் பல மெத்தட் அப்படிங்கிறது இருக்குது.
ஆனால் அதை கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஒரு மாதம் இல்லாட்டி 2 மாதம் அப்படிங்கிறது பே பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அத்தனை மாதங்கள் நீங்கள் பே பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அப்போ இந்த 2 விஷயத்தை நீங்கள் ரொம்பவே கவனமாக பார்க்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம தேவை என்ன, நம்ம ஏஜ் என்ன, எந்த ஏஜ் வரை நம்ம வாழ்க்கையை செக்யூர் பண்ணணும், எவ்வளவு ரூபாய் நமக்கு தேவைப்படும், அந்த ரூபாய்க்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை ப்ராப்பராக கட்டுங்க. ப்ராப்பராக அனலைஸ் பண்ண பிறகு இந்த நிறுவனம் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்க வேண்டும். ஏதாவது எக்ஸ்க்ளூஷன் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கிரேஸ் பீரியட் இல்லாட்டி லேப்ஸ் ரூல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 24/7 கஸ்டமர் சப்போர்ட் எல்லாம் நம்ம ஆன்லைனில் எடுத்தோம்னா, கீழே இருக்கக்கூடிய லிங்க் வழியெல்லாம் எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த நிறுவனம் சரியாக அதெல்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை சரிபார்த்து கொள்ளுங்கள். ஸோ இதை எடுங்க, இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இல்லை. ஆனால் இதை எடுக்கணும், டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது. நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய பேருடைய குடும்பம் இப்படி ஒன்று எடுக்காமல் இருந்ததுனால பறிப்போன அந்த உயிர்கள் காரணமாக குடும்பமே நடுத்துறதுக்கு வந்ததையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, இப்படி ஒரு சம்பவத்தை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறத குடும்ப உறுப்பினர்களிடம் சொல்லிவிடுங்கள். இது எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ரொம்ப சுலபமாக இதெல்லாம் தேடி பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.